Hi students, welcome to Chennai IAS Academy. Today பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி பார்ட் 1 உடைய கடைசி டெஸ்ட். ஓகே, பார்ட் 1 உடைய கடைசி டெஸ்ட் உடைய ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்க்குறோம். பார்த்துருக்கோம் ஒவ்வொரு யூனிட்லையும் ஃபர்ஸ்ட் இருக்கிற முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற சிலபஸ் பாயிண்ட் அப்படியே நம்ம வச்சுருந்தோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கு 10 தேர்வுகள் முடிஞ்சது, எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? அப்போ அதிலிருந்து அதே சிலபஸ்லேருந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டாக வைக்கிறோம். ஓகே, வேறு கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விசை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்கு நிலைக்கோ இயக்கு நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். ஆமாம், ஒரு பொருளை ஒரு ஃபோர்ஸ் செயல்படாத நிலையிலிருந்து செயல்படும் நிலைக்கும் செயல்படும் நிலையிலிருந்து செயல்படாத நிலைக்கும் மாற்றும். இயங்கும் பொருளின் வேகத்தினையும் திசையையும் ரெண்டையுமே மாற்றும் விசை. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அடுத்து பொருளின் வடிவத்தை மாற்றுமா? ஆமாம், கம்பல்சரி மாற்றும். ஒரு பாக்ஸ் இருந்திருந்தால் அதை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்கும் போது அந்த பாக்ஸோடைய வடிவமாக இருந்தால் முடிஞ்சது. அப்போது 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, அலைவு இயக்கம் என்பது ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடவளமாகவோ மாறி மாறி நகர்த்தது. ஆமாம், அதாவது அலைவு இயக்கங்கிறது ஒரு டாட், ஒரு புள்ளியை வச்சு மேலே கீழே அலைவு இயக்கம் அப்படின்னு வருதான். அதே ஒரு புள்ளியை வச்சு இடவளம் இந்த மாதிரி அலைவு இயக்கம் ஏற்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அவ்வியக்கத்தில் நம்ம அதிர்வூறுதல் அப்படிங்கிறோம். ஆமாம், இந்த அலைவு இயக்கத்தை வேகமாக நடக்கும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அதிர்வூறுதல் அப்படிங்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வைப்ரேஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது தவறானது கேட்குறாங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி, ரெண்டும் அல்ல. அடுத்து which of the following is correct? பருப்பொருள் துகளுக்கிடையே அதிக இடைவெளி உள்ளது. ஆமாம், பருப்பொருள் துகளுக்கிடையே அதிக இடைவெளி உள்ளது. ஆமாம், அதிகமான இடைவெளி உள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பருப்பொருள் துகள் ஒன்றை ஒன்று ஈர்ப்பதில்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு பொருட்களும் ஈர்ப்பதனால தான் அது பருப்பொருள் என்ற அமைப்பு காணப்படுகிறது. ஓகேவா? ஆப்ஷன் இது சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டுமே சரி. நெக்ஸ்ட், திரவத்தில் அணுக்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதால் பொருட்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றன. அதாவது ஒரு திரவத்தில் அணுக்களுக்கு இடையே கேப், ஒரு இடைவெளி இருப்பதனால அதை நம்ம உள்ளே செல்ல அனுமதிக்கின்றது. கண்டிப்பாக கேப் இருக்கிறனால தான் அதை உள்ளே செல்ல அனுமதிக்கிறது. கரெக்ட். திரவத்தின் பொருளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட குறைவு. அதாவது திரவத்திற்கு ஈர்ப்பு விட திண்ம உரை குறைவு அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி, 1 and 2. அடுத்து, யூனிட் மெஷர், அதாவது அந்த கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு நாட்டிக்கல் மைல் எனப்படும். அதாவது கப்பலுடைய வேகத்தையும் விமானத்துடைய வேகத்தையும் அளப்பதற்காக என்ன சொல்றாங்க? நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறாங்க. இது தவறு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 1 nautical mile is equal to 1.852 மீட்டர். மீட்டர் கிடையாது, அது கிலோமீட்டர். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி, நெய்தர் ஆர். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஒன் ஸ்டாப் சென்டர், நான் சொல்லிட்டேன் ஒன் ஸ்டாப் இந்த மாதிரி ஸ்கீம் வந்தாலே அது எதுக்காக மட்டும்தான் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி அது ஒரு உமன், அதுக்கப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்காக தான். அப்போ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உமனுடைய பாதுகாப்பு சைல்டுடைய பாதுகாப்புக்கும் ஒரு என்ன சொல்றது கால் சென்டர் மாதிரி யூனியன் மினிஸ்ட்ரி அமைச்சிருந்தாங்க. அதுதான். அடுத்து 7th, பிரிக்ஸ் கண்ட்ரி. இது ஈஸியான ஒன்று. பிரிக்ஸில் இந்தியா ஒரு கண்ட்ரி நமக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் இந்தியா எங்கே இருக்குதோ அந்த ஆப்ஷன் முடிச்சிருங்க, ஈஸியான ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் பி வரும், அல்லது ஆப்ஷன் சி வரும். இதில் சவுத் அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரியே கிடையாது, அது ஒரு கான்டினென்ட் தான். சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி கிடையாது, கான்டினென்ட் தான். அப்போ ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி தான். அப்போ பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட், வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட். ஓகே, இது நம்ம யூனிட் 8ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இந்த வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குல்ல, நிலைத்த நீடித்த வளர்ச்சி, அந்த வளர்ச்சி சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்திருக்கு. உச்சி மாநாடு 2021 எங்கே வச்சு நடந்தது? இந்தியாவில் வச்சு நடந்திருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். 8க்கு ஆப்ஷன் பி. அடுத்து, வேர்ல்டு பிளட் டோனர் டே, அதாவது உலக இரத்த தான தினம். ஒவ்வொரு வருஷமும் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா June 14, இரத்த தான தினம். அடுத்து, வாட் இஸ் த தீம் ஆஃப் என்விரான்மெண்ட் டே? சுற்றுச்சூழல் தினத்தோடைய 2021 கருப்பொருள் என்ன? அதுதான் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒவ்வொரு மற்றோடைய இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கணும். பெரிய இம்பார்ட்டன்ட் டேஸோடைய தீம் கம்பல்சரி படிக்க தான் செஞ்சணும். அப்போ இந்த வருஷத்துடைய நமக்கு கருப்பொருள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் ரிஸ்டோரேஷன், சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு. 11th கொஸ்டின், ஜியோகிராஃபி வந்துருங்க. 6 degree சேனல் செப்பரேட்ஸ் இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. ஆமாம், இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் பாயிண்ட் தான் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் பாயிண்ட் தான் என்னது? இந்திரா பாயிண்ட். ஓகே, இந்தோனேஷியாங்கிறது ஒரு கண்ட்ரி. இந்த ரெண்டு இதையும்
6 டிகிரி சேனல் தான் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான், செப்பரேட் பண்ணுது. அடுத்து 8 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். தவறு. ஓகேவா, 8 டிகிரி சேனல் வந்து அந்தமான் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கக்கூடிய ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல். ஓகேவா, 10 டிகிரி அச்சரேகை அதுதான் பிரிக்கும். அடுத்து சேனல் செப்பரேட்ஸ் லட்சத்தீவு ஐலாண்ட். அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. லட்சத்தீவு ஐலாண்ட் மினிகாய் தீவு வந்து 9 டிகிரி சேனல். ஆமாம் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து 10th ஸ்டேட்மெண்ட் 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் மாலத்தீவு அண்ட் மினிகாய். தவறு. 10 டிகிரி சேனல் நம்ம இப்போ தான் பார்த்தா அந்தமான் நிக்கோபாரை தான் பிரிக்குது. அப்போ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறாங்க. ஆப்ஷன் 2 and 4 வாஸ் ராங் ஒன். ஓகேவா. அடுத்து 12th கொஸ்டின். மவுண்டைன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது மலைகள் முதல் வரிசை நில வடிவங்கள் அப்படிங்கிறாங்க. தவறு. ஓகேவா, சரியான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. தவறான கொஸ்டின். அடுத்து மரியானா ஹரி. ஓகே, மரியானா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் த வேர்ல்டு. ஆமாம் கரெக்ட் தான். ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா மரியானா ட்ரென்ச்சு உலகத்திலேயே மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தையே இதை மூழ்கடிக்கும் ஆழம் இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட நியர்லி 11,000 கிலோமீட்டர், சாரி 11,000 மீட்டர் அப்படிங்கிறாங்க. நியர்லி 11,000 மீட்டர். நெக்ஸ்ட் பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்று. நல்லா பார்த்துக்கோங்க, தவறான கூற்று தான். புலிகாட் லேக் லேஸ் பிட்வீன் டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி கிருஷ்ணா. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. புலிகாட் லேக் இது இங்கிலீஷில் படிக்கும்போது வேற எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் தமிழில் பாருங்கள், புலிகாட் ஏரி, அது தூய் தமிழ் சொல்லுவாங்க, பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பழவேற்காடு ஏரிங்கிறது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுடைய பார்டரில் தான் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் கிருஷ்ணாவும் கோதாவரியும் பாயிறதே கிடையாது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிவரு இந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. அடுத்து கொலேரு ஏரி ஆந்திரா தமிழக எல்லையில் அமைந்துள்ளது. கொலேரு ஏரிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கும் கொலேரு ஏரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, கொலேரு ஏரி ஆந்திரா தமிழகம்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. சிலிக்கா ஏரி மகாநதி டெல்டாவின் தென்மேற்கில் அமைந்துள்ளது. ஆமாம், சிலிக்கா லேக் வந்து மகாநதியோடைய சவுத் மோஸ்ட் பாயிண்டில் இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காயல் ஏரி, அதாவது நன்னீர் ஏரி அப்படின்றத சொல்லுவோம், சிலிக்கா லேக் தான் சொல்லுவோம். எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. நமக்கு எடுக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். 1 and 2 ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். 14 தப்தி ரிவர் ரைசஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட். அதாவது தபதி ரிவர் வந்து எந்த ஒரு மாநிலத்திலிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், நம்ம இந்தியன் மேப்பில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் ஒரு சில ரிவரெல்லாம் கலக்குது, ஒரு சில ரிவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் அரேபியன் சீல கலக்குது. இதில் மெஜாரிட்டியான ரிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் தான் போய் ரீச் ஆகுது. ஒரு சில ரிவர்ஸ் அதில் நர்மதா, தப்தி இந்த 2 ரிவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலக்குதாமா, அரேபியன் சீல வந்து கலக்குது. ஓகேவா, அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இது எந்த ஸ்டேட்டில் ஆரிஜின் ஆகுது அப்படின்னா மத்திய பிரதேஷ். குஜராத்தெல்லாம் போட்டக்கூடாது, சத்தீஸ்கருக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்து 15 அதாவது இமயமலை தொடரை பற்றி ஒரு கூற்று, அதுக்கப்புறம் அதற்குரிய காரணம். அதுதான் கிழக்கு இமயமலை தொடரின் உயரம் மேற்கு இமயமலையின் தொடரை போல அல்லாமல் விரைந்து உயர்கின்றது. ஆமாம், உண்மைதான். கிழக்கு இமயமலை தொடரின் உயரம் மேற்கு இமயமலை தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கிறது. ஆமாம், கிழக்கு இமயமலை தான் அதிகமாக உயரும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கான்டினென்டல் பிளேட்ஸ் தான். டெக்டானிக் மூவ்மெண்ட் அடிப்படையில் அது ரெண்டு பிளேட்டு மோதுறதுனால அந்த இமயமலை தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கூற்று கரெக்ட் தான். அடுத்த ரீசன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான் பார்க்கலாமா. உலகில் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது. ஆமாம், இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். இதுவும் ஒன்றாவது அதுக்குரிய கரெக்டான சரியான விளக்கம் தான். ஓகேவா, 15க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து செங்கற்கள், அதாவது கிரானரி வித் வால்ஸ் மேட் ஆஃப் மட் ராக்ஸ். ஓகேவா, களிமண் சுவர் சொல்லுவோம்ல, மட் பிரிக்ஸ் ராக்ஸ், மட் பிரிக்ஸ் which are still in good condition has been discovered in எந்த பிளேஸில் வந்து ஒன்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு காணப்படுகிறது? நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒரு நல்ல கொஸ்டின். ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் ராக்கி ஹர்ஹி, அந்த பிளேஸ் தான். ஓகேவா, 16க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின். நல்ல லாஜிக்காக கொஞ்சமாக நீங்கள் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்களே ரொம்ப படிச்சிருக்க வேண்டிய தேவையில்லை, பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும்.
யார் நம்ம நியூட்டன் அப்படின்னு இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்டன் நமக்கு தெரியும். நியூட்டன் தான் எதை கண்டுபிடிச்சாலும் சொல்லுவோம், கிராவிட்டி, அந்த ஃபோர்ஸு, இந்த ஆப்பிள் மரத்துக்கு இருந்து ஆப்பிள் விழுந்திருக்கும், அந்த கதைலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போது இந்தியாவோட நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சயின்டிஸ்ட்டு, யார் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தெரியணும். ஸ்கந்தகுப்தர்லாம் சயின்டிஸ்ட் கிடையாது, அது மன்னர். சந்திரகுப்தரும் மன்னர் தான், அவரை நம்ம இதோட யூனிட்டோட சம்மந்தப்படுத்த முடியாது. காளிதாசர் வந்து ஒரு பொயட் தான், ஓகேவா, என்ன சொல்கிறது, சமஸ்கிருதம் அந்த மாதிரி பொயட் தான். அவரையும் நம்ம இந்தியாவோட நியூட்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆரியபட்டாவை இந்தியா நியூட்டன் சொல்லுதான், ஏன்னா அவர் சயின்ஸு அப்புறம் மேக்ஸு நாலேஜ் இருக்கிறவர். அப்போது ஏக்கு வந்து ஆப்ஷன் 1. இந்த ஒரு பாயிண்டை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லை. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர், காளிதாசர் அதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிட்டாலே ஆப்ஷன் கிடச்சிருது. இருந்தாலும் பார்த்துக்கலாமா? ஓகே, ஸ்கந்தகுப்தர் யார்? ஆசிய ஐரோப்பியாவின் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அடுத்து சந்திரகுப்தா 2. ஆமாம், சாகர்களை அழித்தவர். ஏன் சாகர்களை அழித்தவர் அப்படின்னா இந்த டைமில் தான் சாகாஸ் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க, அவங்க அழிச்சிருப்பாங்க. அதனால தான் சந்திரகுப்தா 2க்கு என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னா சாகரி அப்படிங்கிற டைட்டிலே இருக்கும். 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் குப்தாவில் இருந்த கொஸ்டின். இந்த பகர்பூர் செப்பேடு குறித்த ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா, பகர்பூர் செப்பேடு செப்பு தகடு கல்வெட்டு நிலத்தின் ஒரே உரிமையாளர் மன்னர் என்பதை குறிக்கிறது. ஆமாம், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, 2மே கரெக்ட் தான். உஸ்தபலா அதிகாரி வந்து சொல்கிறாங்க. 3வது வராகிரமர் பல மரங்களை வளர்ப்பது குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கினார். ஆமாம், 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி 1, 2, 3. பின்வரும் கூற்று சரியானது. வயலில் இருந்து வெள்ளத்தை பாதுகாத்த காரா. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதாவது கரா அப்படிங்கிற டாக்ஸ் வந்து எதுக்காக? வயலில் இருந்து வெள்ளத்தை பாதுகாக்குதாமா, தப்பு, தவறான ஸ்டேட்மெண்ட். நீர்ப்பாசன நோக்கத்திற்காக பணியாற்றிய பர்தயா, ஓகேவா, இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். பர்தயால நீர்ப்பாசனத்துக்காக பணியாற்றவே இல்லை. நன் ஆஃப் தி அபோவ் தான். 1, 2மே தவறு. அடுத்து அமரசிம்மர், வராகிரமர், அதுக்கப்புறம் காளிதாசர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி மென்ஷன்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப். அதாவது இந்த 3 நபர்களும் எது இருப்பதை அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா சுரங்கங்கள். உத்தர காலத்தில் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க பாருங்க. அப்போவே வந்து சுரங்கங்கள்லாம் தோண்டி நிலவளங்களே எடுத்துருக்குறாங்க. அப்போது அமரசிம்மர், வராகிரமர், காளிதாசர் இவங்க எல்லாருமே சுரங்கங்களை பற்றி ஒரு குறிப்பு இருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த நவரத்தினா இருந்திருப்பாங்க. சந்திரகுப்தா 2 டைமில் நவரத்தினா 9 அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து அமரசிம்மர் எதுக்காக இருப்பார்? அகராதிக்காக இருப்பார். வராகிரமர் ஜோதிடத்தில் இருப்பார். காளிதாசர் சமஸ்கிருத அறிஞராக இருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் 21. அதாவது பல்வேறு வகையான இன வகைகள் இருப்பதால் இந்தியா இனவியலின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்தியாவை என்ன சொல்கிறாங்க? இந்தியாவில் ஏகப்பட்ட ரேஸ் இருக்குது. திரவிடியன் ஒரு ரேஸு, மங்கோலியன் ஒரு ரேஸு, அதுக்கப்புறம் என்னது நீக்ராய்ட்ஸ் ஒரு ரேஸ் இருக்கிறாங்க, ஆஸ்ட்ரோலைட்ஸ் ஒரு ரேஸ் இருக்கிறாங்க, ஆரியன்ஸ் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட இன மக்கள் வந்து இந்தியாவில் தான், எந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியாது. ஆனால் இந்தியாவில் அவ்வளோ இன மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால இனவியல் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா V.A. ஸ்மித்து. நல்லா பார்த்துக்கோங்க, V.A. ஸ்மித்து. இதே மாதிரி நம்ம தமிழில் அப்படி படிக்கும்போது யூனிட் 8 படிச்சிருப்பீங்க. இந்தியா வந்து மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாரு? அது பார்த்தீங்கன்னா ச அகத்தியலிங்கம். யாரு? ச அகத்தியலிங்கம். இது வந்து இனவியல், அங்கே மொழி, 2 இருக்கிற வித்தியாசம் V.A. ஸ்மித்து. இதே V.A. ஸ்மித்து தான் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, சமுத்திரகுப்தாவை இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்னென்ன ஸ்டேட்டோடைய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்கலாமா? இதுவும் ஈஸியாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை மேட்ச் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறத விட நமக்கு எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் தெரியும், இல்லாட்டி இங்கே ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மேட்ச் ஃபாலோ பண்ணுவாங்க. பிஹு தெரியும், ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் பிஹு. ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிசி கேட்டுருக்காங்க. பிஹுனாலே எந்த ஸ்டேட் தான்? அசாம் தான். நீங்கள் சிக்கு ஆப்ஷன் 1 அப்படின்னு மேட்ச் பண்ணிடுங்க, முடிஞ்சது. ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் கேட்டதை விட மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, எனக்கு வந்து வேற எந்த ஸ்டேட், வேற எந்த ஃபெஸ்டிவலும் எனக்கு தெரிய வேண்டிய தேவையே இல்லை. பிஹு அசாம்ங்கிற ஃபெஸ்டிவல் மட்டும் தெரிஞ்சாலே போதும். சிக்கு ஆப்ஷன் 1னாலே ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இவ்வளோதாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி. மீதி ஃபெஸ்டிவல் பார்த்துக்கலாமா? பஞ்சாபுக்கு என்ன ஃபெஸ்டிவல்? பங்காரா. ஓகேவா, பஞ்சாபு பங்காரா. அடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு டும்ஹால். ஓகேவா, ஜம்மு காஷ்மீருக்கு டும்ஹால். அடுத்து அசாமுக்கு பிஹு. ராஜஸ்தானுக்கு
கல்பெரியா. பார்த்துக்கோங்க, ஈஸி ஒன். நமக்கு அசாம் பிஹு அது தெரிஞ்சாலும் முடிஞ்சது. அடுத்து தவறான ஸ்டேட்மெண்ட், அதாவது தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, கவர்மெண்ட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஸ்டேட், அதாவது அரசாங்கம் என்பது அரசின் ஒரு பகுதி. அரசாங்கம் என்பது அரசின் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஓகே, இது கரெக்ட் தான். அரசாங்கம் என்பது அரசின் ஒரு பகுதி. அடுத்து, சட்டங்களை அமுல்படுத்த அரசிற்கு அதிகாரம் உள்ளது. ஆமாம், சட்டத்தை அமுல்படுத்துறதுனா அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது. கரெக்ட் தான். அரசாங்கம் என்பது காண முடியாததும் புலனாகாததும் ஆகும். அது எப்படி? காண முடியாதது வேணா சொல்லுது, ஆனால் புலனாகாதது கிடையாது. இன்விசிபிள் தான் கிடையாது, விசிபிள் தான். அடுத்து, அரசு மூல அதிகாரங்களை பெற்றதாகும். இதுவும் ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டுறாங்க. ஆப்ஷன் சி. which case not related to preamble of the constitution, அதாவது இந்தியாவுடைய முகவுரை சம்பந்தமாக தொடர்பில்லாத ஒரு வழக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இந்தியாவுடைய முகவுரை வந்து அது கான்ஸ்டியூஷன் ஒரு பகுதியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் நடந்தது. தேசிய கேஸு, பெருபாரி யூனியன் கேஸு, கடைசியாக கேசவானந்தா பாரதி கேஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் தான் நமக்கு என்ன தெரிய வந்தது. இந்தியா ஒரு சில கேஸில் என்னது பிரியாம்பிள் வந்து நாட் பார்ட்டு அப்படி மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இருக்குது. இந்த ஆப்ஷன் ஏ, சி, பி, டி இந்த மூணுமே பிரியாம்பிள் சம்மந்தமான கேஸ் தான். ஆனால் அந்த மேனகா காந்தி கேஸ் மட்டும் பிரியாம்பிள் சம்மந்தமாக கிடையாது. மேனகா காந்தி கேஸ் எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது சம்மந்தமானது. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து புதுசாக உதயமாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து 25, உச்ச நீதிமன்றமானது எந்த வழக்கில் முகவுரையை ஒரு பகுதியாக, அது ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னா 25. ஆமாம், உச்ச நீதிமன்றமானது எந்த வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என தீர்ப்பளித்தது. அதாவது எந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடந்த கேஸ். ஓகேவா? அதாவது அந்த பிரியாம்பிள் சம்பந்தம் நடந்த கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் பெருபாரி ஒன்றிய வழக்கு, பெருபாரி யூனியன் கேஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? தேசிய கேஸில் கடைசியில் இருக்கும். ஓகே, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிட முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? அதாவது எந்த கண்ட்ரியிலிருந்து இந்த ஃபயர் பிளான் தான் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஈஸியானதான் USSR, அதுதான் ரஷ்யா. நமக்கு தெரியும் நம்ம ஃபயர் பிளானு, பிளானிங் கமிஷனு இது எல்லாமே அங்கிருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நிதி ஆயோக் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப், அதாவது நிதி ஆயோக் நடைமுறை வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு எது? நிதி ஆயோக் வரதுக்கு முன்னாடி எந்த அமைப்பை ரீப்ளேஸ் பண்ணாங்க? 2014 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2014 பிளானிங் கமிஷனை திட்டக்குழுவை அபாலிஷ் பண்ணுற அறிவிச்சிருப்பாங்க. 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் இந்தியாவில் செயல்படும் 15 ஆண்டுகால திட்டத்தை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து நிதி ஆயோக் பற்றி, நிதி ஆயோக்கில் பின்வருவற்றில் சரியாக பொருந்தவில்லை. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா நிதி ஆயோக் ஹெட் ஆஃபீஸு டெல்லி தான். ஆமாம். சேர்மன் யார்? PM தான். பேரண்ட் ஏஜென்சி யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். தவறான ஸ்டேட்மெண்ட். நிதி ஆயோக் ரீப்ளேஸ்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பிளானிங் கமிஷன் தான் அவங்க என்னது ரீப்ளேஸ் பண்ணாங்க. Okay, next question 29. 7th 5-year plan was successful. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 7th 5-year plan 7வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் வந்து இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து ரீசன் பார்க்கலாமா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் பிரைவேட் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் காட் ப்ரியாரிட்டி ஓவர் த பப்ளிக் செக்டர். ஆமாம், உண்மைதான். இந்த ஒரு 5-year பிளான் தான் ப்ரைவேட் செக்டரையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் சொல்லியிருந்தோம். இந்த ஒரு 5-year பிளான் மட்டும் தான் ப்ரைவேட் செக்டரை ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ணோம் ராஜீவ்காந்தி டைமில் இருக்கும்போது. ஓகேவா? அப்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ். வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய பலவீனம் எது? அதிக மக்கள் தொகை. ஆமாம், ரொம்ப 125 கோடி மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியுது. அதனால என்னது அதிக மக்கள் தொகை இந்தியாவுடைய பொருளாதாரத்தோட மிகப்பெரிய பலவீனம். அது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. ஆமாம், என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, FII இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் இது. ஒரு சைடு டெக்னாலஜியும் வருது, அதனால வேலை இழப்பும் வருது. இன்னொரு சைடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு உருவாகலை. இருக்கிற வேலையை வந்து நிரப்ப தான் செய்கிறாங்க தவிர புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அதுதான் வந்து ஒரு டெவலப்டு எக்கனாமி, ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியலை.
அதுக்காக தான் நம்ம முத்ரா லோனு, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அந்த நிலையை நம்மளால் அட்டைன் பண்ண முடியலை. ஓகேவா? வரி வசூல் நமக்கு தெரியும், வரி வசூல் இந்தியாவோட அதிகமாகலாம் கிடையாது. மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட வரி வசூல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி பாப்புலேஷன் வச்சுட்டு ரொம்ப 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 கம்மி. இப்போ தான் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் டேரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ வரி வசூல் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் தான், பலவீனம் தான். வேகமாக வளரும் பணிகள் துறை தான் வந்து பாசிட்டிவ். நம்ம ஒரு சைடு பாசிட்டிவ். மக்கள் தொகை பகுப்பு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது ஒரு சைடு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் சொல்லவே கூடாது. ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும் தான் நெகட்டிவ். அடுத்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாமா? த தாண்டவராயர். ஓகே, தாண்டவராயர் வேலுநாச்சியார் சார்பாக சுல்தான் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதினார். ஆமாம், தாண்டவராயர் யார் சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அமைச்சர், வேலுநாச்சியாருடைய இதில் வந்து அமைச்சராக இருந்தவர். அடுத்து கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி வேலுநாச்சியார் ஆகியோரின் இராணுவ உதவியுடன் சிவகங்கையை மீட்டனர். ஆமாம், இது கரெக்ட் தான், சிவகங்கையை மீட்டாச்சு. ஆப்ஷன் 1 and 2 இதுவுமே கரெக்ட். அடுத்து 32 பிரிட்டிஷ், அதாவது 1929ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக அறிவித்தது. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து சார், ஜான் சைமன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு, இது சைமன் கமிஷன் என்று அறியப்படுகிறது. தவறு. சைமன் கமிஷன்லாம் 1927 தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இது வேற அது வேற. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் சரி, தவறான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஒன்று மட்டும்தான் தவறு, இது தவறு தான் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் 33 who proposed the amendment to the reservation seats of the central legislature. மத்திய சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு திருத்தத்தை முன்மொழிந்தவர் யார்? உங்களுக்கு தெரியும், இடஒதுக்கீடுனால இது அந்த டைமில் இடஒதுக்கீடு நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி கிடையாது. அது முஸ்லீம்களுக்கு சாதகமான இடஒதுக்கீடு. அதை காந்தி விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். அம்பேத்கர் தலித்துக்காக போராடினவர் தவிர முஸ்லீம் இடஒதுக்கீடை போற்றவில்லை. ஓகே, இங்கே ஜின்னா தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து 34, அதாவது இயக்கத்தின் மத்தியில், விடுதலை இயக்கத்தின் மத்தியில் 1930 நவம்பர் 1930 நவம்பரில் பிரிட்டனின் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஓகேவா? முதல் வட்டமேசை மாநாடு 1930 கரெக்ட் தான். ஆனால் என்ன சொல்கிறது, நவம்பருங்கிறது கிடையாது. ஓகேவா? அதுதான் வந்து இனிஷியலாக செப்டம்பர் அந்த மந்த்தில் நடக்கும். இது தவறான ஸ்டேட்மெண்ட். பிரிட்டிஷ் பிரதம மந்திரி ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அரசாங்கத்தை முன்மொழிந்தார். எஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஆப்ஷன் பி, 2 மட்டுமே கரெக்ட். அடுத்து இன்கரெக்ட் பார்க்கலாமா? இதெல்லாம் தவறு அப்படி கேட்குறாங்க. 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் ஆயுதமேந்திய கிளர்ச்சி மூலம் காலனித்துவ ஆட்சியை அகற்றுவதாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? 1929 பகத்சிங்குடன் மத்திய சட்டப்பேரவைக்குள் பி.கே. தத் புகை குண்டை வீசினார். இதுவும் கரெக்ட் தான். பி.கே. தத் ஏகப்பட்ட பேர் தான் அந்த புகை குண்டை வந்து வீசியிருப்பாங்க. 2மே கரெக்டு. தவறானதான் கேட்குறாங்க. 1, 2 இல்லை. அடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த அறிக்கையை சரியானது? சைவ துறவி திருஞான சம்பந்தர் அறிக்கை சரியை சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாற்றினார். நல்லா யோசிச்சு பாருங்க. சைவ துறவி திருஞான சம்பந்தரை சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாற்றினார். இப்படி சம்பந்தமே தான் இருக்கா? சைவ துறவி சைவத்திலிருந்தே சமணத்துக்கு மாற்றுவாரா? தப்பு. அப்படி இன்டர்சேஞ்ச் இருக்குது. சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதுக்கே சரி. கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டிய மன்னர் திருஞான சம்பந்தர். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மணிமேகலை காவியத்தை எழுதிய சீத்தலை சாத்தனார் மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னாங்க. இதுவும் தவறான ஒரு, இது வந்து மதுரையை சேர்ந்தவர் தான் சீத்தலை சாத்தனார். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மணிமேகலை காப்பியம்ல. ஓகே, ஆப்ஷன் சரியான வைக்கிறாங்க. ஆப்ஷன் 2 மட்டுமே. அடுத்து வந்து 37, அதாவது தொண்டை நாட்டின் பழமையான நகரங்கள் காஞ்சி நகரமும் ஒன்று. ஆமாம், தொண்டை நாடுனால என்னது, நம்ம பல்லவர்கள் ரூல் பண்ண நாடு தான் தொண்டை நாடு. காஞ்சிபுரம், வேலூருடைய ஒரு பகுதி, சென்னை, திருவள்ளூர் மாவட்டம் இதெல்லாம் சேர்ந்தது தான் தொண்டை நாடு அப்படிங்கிறாங்க. அப்போது அது வந்து என்னது, அது ஒரு பழமையான நகரங்கள் ஒன்று காஞ்சிபுரம் தான். ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். காஞ்சிபுரம் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், இதுவும் கரெக்ட் தான். கோயில்களின் நகரம் தான் மதுரை. இது கோயில் நகரம். ரைட்டு. கல்வி நிலையங்களில் சிறந்த இடம் காஞ்சி. ஆமாம், எப்படி அதை சொல்கிறாங்கன்னா
அதாவது வெளிநாடுகளிலிருந்து சீன துறவியெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாங்க, வட இந்தியாவிலிருந்து நிறைய துறவிகள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன்? கல்வியில் சிறந்த இடம் காஞ்சிபுரம் தான். 7 புனித தலங்களில் காஞ்சிபுரம் ஒன்றாக கருதப்படுகிறது என்று மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டார். தவறு, மெகஸ்தனிஸ் கிடையாது, அது ஃபாகியான்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 38, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங். தூத்துக்குடி, அதாவது இந்த அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் சம்மந்தமான ஒரு பிளேஸ். ஓகேவா? இது ஈஸியாக நம்ம மேட்ச் ஃபாலோ பண்ண வேண்டியது, நமக்கு தெரிஞ்சது அந்த மேட்ச் ஃபாலோ பண்ணால் எது எவ்வளவு ஆப்ஷன் வருது பார்க்கலாமா? கீழடி. நமக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய கீழடி சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. கீழடி என்ன மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும், என்னது? சிவகங்கை. அப்போ சிக்கு 3 அதை மேட்ச் பண்ணால் எத்தனை மேட்ச் ஃபாலோயிங் வருது? பியும் சியும், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். அடுத்து என்ன தெரியுமா நமக்கு? தூத்துக்குடி தெரியும். தூத்துக்குடி என்னது? ஆதிச்சநல்லூர், ரொம்ப பழமையானது ஆதிச்சநல்லூர். இப்போ ஏக்கு வந்து 2, ஏக்கு 2ன்னு போட்டால் வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு சி. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது ட்ரை பண்ணணும். கீழடி சிவகங்கையா, அப்போ அது எது வருது? 3. சிக்கு 3, 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர், அப்போ அதுக்கு 2 மட்டும்தான் வருது, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 39, இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில், அதாவது இந்த 4 பிளேஸ்ல எந்த பிளேஸ்ல இது சம்பந்தமா இருக்குது? இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் இரும்பாலான குத்துவால் கிடைத்தது. இரும்பாலான ஒரு குத்துவால் கிடைச்சது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கல. என்னன்னா இந்த பிளேஸ், அப்போ குத்துவால். ஓகே, இது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அடுத்து வாங்க. விலங்குகளின் உருவங்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டுள்ளது. இது வேணா நம்ம ஓரளவுக்கு நம்ம அசியூம் பண்ணிடலாம், ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது. அடுத்து அதை விட முக்கியமானது இங்க இருக்குது. இங்கு வாழ்ந்தவர்கள் கல் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்யும் திறனை பெற்றிருந்தனர். ஆமாம், ஆதிச்சநல்லூர் பிளேஸ் தான் இந்த மாதிரி எவிடன்ஸ் தான் கிடைச்சிருந்தது. ஆப்ஷன் சி. பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட்ல 3மே தெரியுங்கிறது அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கே இதே மாதிரி தான் இந்த பிளேஸில் என்னென்ன கிடைச்சிருந்தது. இதில் நமக்கு வந்து என்ன சொல்லலாம்? சிவப்பு மணிகள் எங்கே கிடைச்சிருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கீழடியில் கிடைச்சது. நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருந்தோம், கீழடி இன்ஃபர்மேஷனில் சிகப்பு மணி கிடைச்சது பார்த்துருந்தோம். அது ஃபோட்டோ கூட வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து வால், நம்ம இப்போ தான் பார்த்தோம், போன கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருந்தோம். வால் வந்து ஒரு குத்து வால் கிடைச்சது பார்த்துருந்தோம், ஆதிச்சநல்லூர். அதை சொன்னீங்கன்னா இது புரிஞ்சது. இப்போ 2-1. அடுத்து கொழுமுனை எங்கே கிடைச்சிருந்தது அப்படின்னா பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பொருந்தல கிடைச்சது. அடுத்து சுழல் அச்சுகள் எங்கே இருக்குது? கொடுமணல். கொடுமணல் கிடைச்சிருக்குது, ஈரோடு மாவட்டம் கொடுமணல் கிடைச்சிருக்குது. அப்போது பி, ஆப்ஷன் பி. 2143. வாட் வாஸ் த இந்தியாஸ் ரேங்க் இன் GDI, அதாவது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன? யூனிட் 9 ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஆப்ஷன் சி 129. Which of the following is not true about the gross national happiness, அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டில் நோக்கத்தில் தவறானது எது அப்படிங்கிறாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டில் எது தவறானது அப்படிங்கிற மார்க்கெட்டிங் தான் வருமா? நீங்கள் இதே யோசிச்சு பாருங்க. சந்தைப்படுத்துதலுக்கும் மகிழ்ச்சிக்கு சம்பந்தமே கிடையாது. நல்ல ஆளுமை, வந்து ஒரு கவர்மெண்ட் ஆளுமை செஞ்சால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஓகே, சமூக முக்கியத்துவம் இருக்கணும் தான், கம்யூனிட்டி வேல்யூ விட்டாலிட்டி இருக்கணும் தான் செய்யணும். உடல்நலம் நல்லா இருந்தால் தான் மனநலம் நல்லா இருக்கும். ஓகேவா? சந்தைப்படுத்துதான் சம்பந்தமே இல்லாத வார்த்தை, ஈஸியாக பண்ணிக்கலாம், இதான் கிடையாது. அடுத்து 43, பாலின சமத்துவமின்மை, அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இப்போ பார்த்தது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம் 41. இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் எது வந்து 2nd பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க? விருதுநகர். பாருங்க, விருதுநகர் 2வது இடத்துல இருக்குது பாலின சமத்துவமின்மை குறியீட்டில். நெக்ஸ்ட், நீடித்த நிலையான அபிவிருத்தி கொள்கை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், நீடித்த நிலையான அபிவிருத்தி கொள்கை 2020 படி முதலிடம் பிடித்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வீடன், அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கோம், ஸ்வீடன். அடுத்து, which union territory was last position of human development index? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கடைசி பொசிஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நமக்கே தெரிஞ்சது தான், பாண்டிச்சேரி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் தான், இதுதான் ரீசன். பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக காணப்படாது. ஓகேவா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஆன்சர் சொல்லிடுறேன், மார்க் பண்ணிக்கோங்க. 46க்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 47ல் கோப்ரைம், அதாவது 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி ஒன்று தான், 2 மற்றும் 5, இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான், ஓகே தெரிஞ்சிடும். அடுத்து 48 அப்படி பார்த்தீங்கன்னா பியோட இன்கம் 25% மோர் தேன் தட் Q. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் Q's இன்கம் லெஸ் தென் P அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி ஒன்று தான், 20%. இதை விட்ட இன்னொரு இது 25% மோர் தென்னா, அதை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அடுத்து
two numbers respectively 10% and 25%, more than a third number, percentage of the first to the second is அப்படிங்க கேக்குறாங்க 88%. Option D. 49 option D. அடுத்து x minus 6 is the HCF. இப்போ அந்த ரெண்டுக்கு என்ன then HCF of இந்த ரெண்டு வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூட HCF தான் அதுனா k யோட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. ஆப்ஷன் C 5. அதுதான் k யோட வேல்யூ. ஓகேவா? டோட்டலா 50 क्वेश्चंस இதோட பார்ட் 1 ஓட டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? பார்ட் 1 எல்லாரும் நல்லா அட்டெண்ட் பண்ணி பண்ணிக்கிறேன். இந்த क्वेश्चन அப்படியே நீங்க எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோ, நீங்க ஆன்சர் கீயை வந்து மார்க் பண்ணியோ எப்படினாலும் கையில வச்சுக்கோங்க. நம்ம கம்மிங் எக்ஸாம் கம்பல்சரி எல்லாமே யூஸ் ஆகும். பார்ட் 1 இதே மாதிரி கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்து 1 வீக்ல நம்ம அடுத்து பார்ட் 2ங்கற டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறோம். மற்ற டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேற்படி ஏதாவது இது குறித்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.